பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற மறுப்பு தெரிவித்த தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்து முன்னணியினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட சோழவரம் மீஞ்சூர் ஒன்றியங்களில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு உதவிகள் வழங்கப்பட்டது. இளைஞர் அணி சார்பில் ஏழை எளியோருக்கு அன்னதானம், அரிசி மற்றும் காய்கறி, பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வழிதிகை நா. செல்வரேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் MSK ராமேஸ்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பூர் மாநகராட்சி கூட்ட அரங்கில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் சிங்கப்பூர் மற்றும் சென்னை தனியார் நிறுவனங்களும் கலந்து கொண்டு திடக்கழிவு மேலாண்மை தீர்வு குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளதாகவும் விரைவில் குப்பை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என மேயர் தினேஷ்குமார் தெரிவித்தார். அரியலூரில் ஒன்றிய பாஜக அரசின் தொழிலாளர் விரோத போக்கில் நடைமுறைப்படுத்தியுள்ள தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் 2025 மின் திருத்த மசோதாவை ரத்து செய்யவும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தின. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை குரோம்பேட்டையில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு புதுவாழ்வு ஜெம்ஸ் பேராலயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் மாபெரும் கிறிஸ்துமஸ் பேரணி நடைபெற்றது. இதில் 500 பேர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து பாதசாரிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், சிறுவர், சிறுமிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உலக சமாதானம், போதை இல்லாத மாநிலம், விபத்து இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். விருதுநகரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மீனாட்சியம்மன் உடனுறை ஸ்ரீ சொக்கநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவார 4வது திங்கட்கிழமையொட்டி மூலவருக்கு 1008 சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவில் வளாகத்தில் ஓம் என்ற வடிவத்தில் ருத்ராட்சம், சங்கு கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டலத்திற்குட்பட்ட பள்ளியில் தமிழ்நாடு அரசு இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டியை வழங்கினார். இவ்விழாவில் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவர் இந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை அருகே வில்லராந்தல் கிராம குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமுற்ற கிராம மக்கள் வெள்ளையபுரம் ஓரியூர் செல்லும் சாலையை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தாவேகாவின் ஆர்ப்பாட்டத்தின் போது தொண்டர் ஒருவர் காவலர் கையை கடித்த விவகாரத்தில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகில் புதிதாக திறக்கப்பட்ட சொகுசு மதுபான கூடத்தை அகற்றக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் தகரத்தின் மீது ஏறிய தாவேக தொண்டரை கீழே இறக்கிய நிலையில் திடீரென தாவேக தொண்டர் ஜெமினி என்பவர் காவலரின் கையை கடித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ஜெமினி, ஜெயபிரகாஷ், கணேசன், கிருஷ்ணன், வினோத்குமார் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். திருவண்ணாமலையில் வழக்கறிஞர்கள் சங்கங்களின் சார்பில் உரிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தாமல் ஃபைலிங் நடைமுறையை அமல்படுத்திய உயர்நீதிமன்ற உத்தரவினை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அதில் ஃபைலிங் நடைமுறை சிக்கல்களை தீர்க்க வேண்டும், வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழக அரசிற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் எதிராக வழக்கறிஞர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.